ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டைல் சேனல். இந்த வீடியோவில் நான் ரொம்பவே ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு தான் காமிச்சிருக்கேன். நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இதோட டேஸ்ட்டில் நம்ம சில்லி சிக்கன் செய்யலாம். இது செய்கிற மெத்தட் வந்துட்டு ரொம்பவே ஈஸி, யார் வேணாலும் செய்யலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக இது ரொம்பவே டேஸ்டியாக வரும். ஸோ இது உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னுட்டு என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது எப்படி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இது போல் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸு கேப்சிகம் எடுத்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன், மிளகுத்தூள். ஒரு 10 பல்லு பூண்டை குட்டி குட்டி தான் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டி தான் நறுக்கி வைக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் வினிகர் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். 1 முட்டை எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். செப்ரேட்டாக 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மைதா ஃப்ளோர். தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் நம்மளுக்கு சில்லி சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை அதில் சேர்த்துடலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகுத்தூளை சேர்த்துடலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துலாம். நம்ம எடுத்து இந்த 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸில் பாதி மட்டும் சேர்த்துட்டு பாதி எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு முட்டையும் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 1/2 ஹவர்லேருந்து நம்ம 1 ஹவர் இதை ஊற வைக்கணும். இப்போ நான் 1/2 ஹவர் ஊற வச்சுட்டேன். இது இந்த அளவுக்கு ஊறி இருக்குது. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் மேலே ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் ஒன்றா இதில் சேர்த்துடலாம். நம்ம 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் இதை ஊற வச்சிருந்ததுனால இது நல்லா மேரினேட் ஆகி மசாலாலாம் இதில் பிடிச்சிருந்தது. இப்போ இது மாதிரி எண்ணெயில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி இது கலர் மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் ஆகி கிறிஸ்பினஸ் வர வரைக்கும் இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். போட்ட உடனே நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் இது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இது பாருங்கள், இது போல் ப்ரௌன் கலராக ஆயிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாகவும் இது ஃப்ரை ஆகிருக்கு. இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு இதே போல் நான் மீதம் இருக்கிற சிக்கன் பீசஸையும் 2வது பேட்சாக இதை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம மீதம் இருக்கிற சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது போல் எல்லாம் சிக்கனையும் நான் சேர்த்துட்டேன். அதே மாதிரி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே. இது கலர் மாற ஆரம்பித்து நல்லா கிறிஸ்பியாக வெந்த உடனே இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு கடாயை எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டை சேர்த்துடலாம். பூண்டை இது மாதிரி குட்டி குட்டி தான் நறுக்கி வச்சுக்கினா தான் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். அதையும் நம்ம எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கேப்சிகம் சேர்த்துடலாம்.
இதுவும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கி சாஃப்டானதும் நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல் க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன். நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருந்த சாஸ் எல்லாம் சேர்த்துடலாம். முதல்ல நான் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ரெட் சில்லி சாஸ் சேர்த்துட்டேன். அது கூடவே நம்ம மீதம் எடுத்து வச்சிருந்த சோயா சாஸையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த 3 சாஸையும் கம்ப்ளீட்டாக நம்ம இந்த கேப்சிகமும் வெங்காயத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்கிடலாம். இது வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். சிக்கன் பீசஸ் எல்லாம் சாஸோட மிக்ஸ் ஆகிற மாதிரி இது நம்ம கம்ப்ளீட்டாக இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதும் நம்ம ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் எடுத்து வச்சுருந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லிக்விடாக ஆகுற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். எதுவும் கட்டியாக இருக்கக்கூடாது. தண்ணியாட்டம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கோட்டிங்க்காக சேர்த்துடணும். அப்போ தான் நம்ம சேர்த்துருந்த சாஸ் எல்லாம் சிக்கனோட கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகி ஒரு கோட்டிங் மாதிரி ஒரு லேயராக தெரியும். இப்போ நான் கார்ன்ஃப்ளோரையும் சேர்த்துட்டு ஃபைனலாக இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த வினிகரை சேர்த்துடலாம். வினிகரையும் சேர்த்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதும் நம்ம இதில் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியை தூவி விட்டுடலாம். இப்போ கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய சூப்பரான சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதை நம்ம சர்விங்க்காக எடுத்துக்க வேண்டியது தான். இது சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ரொம்பவே இதோடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய ரொம்பவே சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே நம்மளுடைய சில்லி சிக்கன் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டு நம்புகிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ இந்த சூப்பரான ரெசிபி, ரொம்ப டெலிஷியஸான ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னுட்டோ என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.